இன்றைக்கி சண்டே என்ன ட்ரிங்க் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி மாதுளம்பழம் தான். பழம் வந்து நல்லா ரெட்டிஷாக இல்லை, வெள்ளையாக இருந்தது. அதனால் ஜூஸுமே வந்து வெளுத்துட்டு இருக்குது, நல்லா ரெட்டிஷாக இல்லை. நல்லா உரித்து அந்த முத்துக்களை மிக்சியில் போட்டு அரைச்சி வடிகட்டி ஒரு டம்ளர் குடித்தேன். இன்றைக்கி சண்டேன்றது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெவி லஞ்சாக இருக்கும், அதனால் மாதுளம்பழம் ஜூஸ் இன்றைக்கி கூட வந்து சப்ஜா சீட்ஸை போட்டு கலந்து ஒரு டம்ளர் குடித்தாச்சு. மத்தியானம் லஞ்சுக்கு வந்து இன்றைக்கி நான் மட்டன் கட்லெட், என் பொண்ணு வந்து இன்றைக்கி மட்டன் கட்லெட் கேட்டால், ஸோ அதனால் அவளுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ப்ரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கான தோசைக்கல்லில் ப்ரெட்டை போட்டு நல்லா கொஞ்சம் ஸ்லிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி ஆக்கிக்கிட்டேன். இதுதான் ப்ரெட் க்ரம்ஸ். இது வந்து இந்த கட்லெட்டை போட்டு புரட்டி எடுக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் மட்டனை வந்து நல்லா கொந்திட்டு சும்மா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் வேக வச்சு அதை எடுத்துக்கிட்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த பக்கம் வந்து இந்த மட்டன் தண்ணியில் சூப்பு போட்டுட்டேன். உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ கட்லெட் செய்கிறதுக்கு வேண்டிய பொருளெல்லாம் வந்து மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். உருளைக்கிழங்கை மசித்து வச்சுக்கிட்டேன். வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகா, அப்புறம் ப்ரெட்டை வந்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டேன். மட்டனை மிக்சியில் ஒரு சுற்றி அதையும் வச்சுட்டு அது கூட இந்த உருளைக்கிழங்கு, அது வந்து பைண்டிங்காக உருளைக்கிழங்கு, உப்பு, கரம் மசாலா, கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கையாலேயே நல்லா பிசறி விடணும். நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட அது வந்து பைண்டிங் பிடிக்கிறதுக்காக ப்ரெட்டையும் கொஞ்சம் க்ரம்ஸை போட்டு அதையும் நல்லா புரட்டி வச்சிடணும். இப்போ நல்லா மசாலா வந்து நல்லா மாவோடு ஒட்டி இதுவாகிடுச்சு. பெருமிச்சப்பழ அளவுக்கு ஒரு உருண்டை பிடிச்சி அதை வந்து ப்ரெட் க்ரம்ஸில் நல்லா போட்டு அந்த ப்ரெட்டு நல்லா க்ரம்ஸ் ஒட்டுற அளவுக்கு போட்டு புரட்டி அழுத்தி விட்டால் 2-3 தடவை போட்டோமா அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் ஒட்டிக்கும். இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தவாவில் போட்டு பொரிச்சு எடுக்கணும். ஃப்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன். அதுக்குள்ளே எல்லோரும் சாப்பிட்டுட்டாங்க. 1-2 தான் இருந்தது, அதை காட்டலை. இப்படி தான் நான் செஞ்சேன் இன்றைக்கி கட்லெட்டு. சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள்.